Welcome back to my channel. Round 2 ஓட tentative allotment வந்துருச்சு. பாதி பேத்துக்கு சந்தோஷமா இருக்கு, பாதி பேத்துக்கு வருத்தங்கள் இருக்கு. ஸோ இதில் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாய்ஸ் ஆர்டர் நீங்கள் தான் வச்சிங்க. ஸோ சாய்ஸ் நீங்கள் தான் ஒவ்வொரு சாய்ஸும் விரும்பி விரும்பி தான் வச்சிங்க. அந்த விரும்பி விரும்பி வச்சதில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, ஒரு குரூப் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எதுவுமே நீங்கள் சாய்ஸில் வைக்காத எதுவுமே கிடைக்கல இல்லை. ஸோ நீங்கள் விரும்பின காலேஜ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒரே போடணும்னு அவசியமே கிடையாது. பட் நம்மளோட மனசு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இதோட பெட்டர் காலேஜ் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறது தப்பே கிடையாது. பட் உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் ஒரு பெட்டர் நீங்கள் ஆப்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சாய்ஸில் இருக்கும்போதே தெரியும். லாஸ்ட் இயர் கட் ஆஃபில் ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரேஞ்ச் காலேஜஸ் வைங்கன்னு சொல்லியாச்சு. அது பிரகாரம் வச்சு தான் உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கு. இப்போ காலேஜ் கிடச்சது முடிஞ்சவரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதா நல்ல விஷயம். இல்லையா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அக்செப்ட் அண்டு அப்போர்ட். அப்படி பண்ணோம்னா நீங்கள் எந்த சாய்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸஸில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம். ஆனால் டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தயவுசெய்து இந்த ஆப்ஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் 142 ஸ்டூடெண்ட்டோட நீங்கள் போக போகிறீங்க. 142 ஸ்டூடெண்ட்டோட நீங்கள் போகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்காது. இப்போது நீங்கள் உங்களுக்கு வந்த காலேஜே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது ஒரே மாதிரி ரேஞ்ச் காலேஜஸ் தான். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சென்னையிலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இந்த ஜோனில் அதிகமாக உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என்னது சாய்ராம், பனிமலர், சென்ட் ஜோசப், லோயலா ஐகாம், மீனாட்சி சுந்தரேசர், இந்த மாதிரி காலேஜஸ் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. ஆர்எம்கே, ஆர்எம்டி இந்த மாதிரி எல்லாமே பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. சென்னை ஜோனும் கம்பேர் பண்ணோம்னா எல்லாமே ஒரே மாதிரி ரேஞ்ச் காலேஜஸ் தான். ஸோ இதில் எனக்கு இந்த காலேஜ் நான் நினச்சேன் அடுத்த காலேஜ் வந்திருக்குன்னா நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே ஒரு சூப்பர் நேச்சுரல் காலேஜஸும் கிடையாது, ரொம்ப லோ லெவல் காலேஜும் கிடையாது. 160 to 180க்கு கிடைக்கிற காலேஜ் இதுதான் சென்னை ஜோன். ஸோ அதனால நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது. எந்த காலேஜ் இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு என்கிட்ட பேசினது 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் 7.5ல லிமிடெட் சாய்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா 160 ஒரு ஸ்டூடெண்ட்லாம் லிமிடெட் சாய்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை பற்றி பேசுறதுனால அதை பற்றி திங்க் பண்ணுறதுனால ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. இப்போ நாட் அலாட்டட் வந்துருச்சுன்னா நீங்கள் முன்னாடி இருக்கிற அப்போடு இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறேன்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. காட் இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அப்போர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லையா நீங்கள் ஒரே படணும் அவசியமே கிடையாது. தேர்ட் ரவுண்டுக்கு 142லேருந்து 77 வரை ஒரு குறைஞ்சது 70 மார்க் பையங்க வர போகிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் இருக்க தானே போகுது. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டும் ஜென்ரல்லையும் சீட் எடுக்க போகிறாங்க, 7.5லையும் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் வந்தாலும் நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வருத்தப்படாதீங்க. பட் சாய்ஸ் மிஸ்டேக் பண்ணியாச்சு. பட் இதுக்காக நீ ஏன் இந்த மாதிரி சாய்ஸ் பண்ண, ஏன் நீ லிமிட்டடாக சாய்ஸ் பண்ண சொல்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. பி பாசிட்டிவ். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் பண்ண மிஸ்டேக் செகண்ட் ரவுண்டில் அவங்க சரி பண்ணிட்டாங்க. இதில் ஒரு சிலவங்க நாட் அலாட்டடு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரே பண்ணணும் அவசியமே கிடையாது. அடுத்த ரவுண்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் அடுத்த ரவுண்டில் ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணி உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி காலேஜை ரொம்ப பிளான் பண்ணி தூக்கிடலாம். ஒன்றும் அதை பற்றி நீங்கள் ஒரே பட வேணாம். அதுக்காக நிறைய பேர் சார் நான் நினச்ச காலேஜ் வரல, எனக்கு நாட் அலாட் ரொம்ப அழுகிற மாதிரிலாம் பேசினாங்க. அழுகணும் அவசியமே கிடையாது. புரியுதா? ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா அடுத்த 142லேருந்து அந்த ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்கல்ல. புரியுதா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டும் நல்ல காலேஜ் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதோட சேர்ந்து நீங்கள் போக போகிறீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு தான் காலேஜ் வரப்போகுது. அதனால நாட் அலாட்டட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். மேக்ஸிமம் முன்னாடி இருக்க காலேஜ் கேளுங்க, அதே மேக்ஸிமம் கிடச்சிரும். அப்படி கிடைக்கலனாலும் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். தைரியமாக இருங்க. வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமா? அந்த மூடுக்கு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ரைட். இப்போ அக்செப்ட்
அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க வந்து நீங்கள் காலேஜுக்கு போகணும். அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 நாள் வந்து சாய்ஸ் பண்ணி 15ஆம் தேதி காலையில் வந்து உங்களுக்கு 15ஆம் தேதி காலையில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அதிலே வந்து உங்களுக்கு அந்த காலேஜில் வந்து எல்லா ஒரிஜினல்ஸ் கொண்டு போகணும். அவங்க அந்த காலேஜில் வந்து என்ன ஃபீஸ்ன்னு சொல்லி நீங்கள் அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த காலேஜில் வந்து என்ன ஃபீஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அந்த காலேஜுக்கு என்ன ஃபீஸோ அது அந்த ஃபீஸ் வந்து போய் நீங்கள் பே பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போகணும். மேபி ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் 25,000 இல்லைன்னா 27,500 கட்டுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ்னால் வந்து நீங்கள் நாளை கழிச்சு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்லேயே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் போட்டிருக்கோம். போக வந்து கண்டிப்பாக வந்து இங்கே 10th +1 +2 டிசி கம்யூனிட்டி பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கவங்க இன்கம் சர்டிஃபிகேட்டு எஃப்ஜி இருக்கவங்க எஃப்ஜி இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இதை வாங்கிக்கிடுவாங்க. சப்போஸ் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டில் வந்து உங்களுக்கு வேறு காலேஜ் மாறி வந்துச்சுன்னா டிஎஃப்சி சென்டரே வந்து அந்தந்த கரஸ்பாண்டன்ட் காலேஜில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படியே சேஞ்சஸ் ஆகலைனாலும் நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு அலர்ட்டாக இருக்கோ அதே காலேஜில் வந்து டிஎஃப்சி சென்டர் போய் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கான இன்னொரு டவுட் என்னன்னா, சார் இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட்ஸ் அங்கே கொடுக்குறோமே சேஃபராக இருக்குமானா, டிஎன்இஏ வெரி ட்ரெமெண்டஸ். ஏன்னா வந்து ஐ வாஸ் நோடல் ஆஃபீஸர் அண்ட் அட்மிஷன் ஆஃபீஸர் ஆஃப் சம் காலேஜ். ஸோ அதனால வந்து டிஎன்இஏயோட ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்ல ப்ராசஸ். அவங்க ப்ராம்ப்டாக வந்து என்னது சர்டிஃபிகேட் போய் கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஒரு 2-3 பேரண்ட்ஸ்க்கான டவுட்டு, சார் நான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துட்றேன், டிஎஃப்சி சென்டர் போய் சர்டிஃபிகேட் போய் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் வந்து நான் வேற ஏதாவது காலேஜில் வந்து நான் மேனேஜ்மெண்ட் சீட்டு வாங்கிட்டேன்னா சர்டிஃபிகேட்ஸ் டிஎஃப்சியில் கொடுப்பாங்கன்னா டிஎஃப்சியில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு ஆகி வேற ஏதாவது காலேஜ் மாறி போச்சுன்னா எந்த காலேஜுக்கு உங்களுக்கு கடைசியாக அலாட்மெண்ட் வருதோ அந்த காலேஜில் போய் வந்து சர்டிஃபிகேட் போய் கொடுப்பாங்க. அந்த காலேஜில் போய் வந்து இல்லை சார் நான் ஜாயின் பண்ணல சொல்லி அந்த காலேஜில் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டிஎஃப்சி சென்டர் கொடுத்துட்டு 23ஆம் தேதி உங்களுக்கு காலேஜ் மாறி வரும். அந்த மாறி வரும்போது உங்களுக்கு எந்த காலேஜில் இருக்கோ அந்த காலேஜில் வந்து டிஎஃப்சிலேருந்து போய் கொடுத்துருவாங்க. ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் அதோட முடியுது. இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அந்த காலேஜில் போய் கொடுத்துருவாங்க. அந்த காலேஜில் போய் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாதான் வந்து அவங்க ஃபீஸ் கேட்பாங்க. நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின்டே பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் இல்லை சார் நாங்கள் வேறு எனக்கு பேராமெடிக்கல் கிடச்சிருக்கு, மெடிக்கல் வந்திருக்குன்னு ஏதாவது ரீசன் சொல்லிட்டு இல்லை சார் நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அங்கேருந்து வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கலாம். ஆனால் பேமெண்ட் வந்து அந்த காலேஜில் கேட்டு வந்து நீங்கள் என்ன செய்ய, அந்த பேமெண்ட்டும் வந்து அந்த காலேஜுக்கு தான் போகும். அந்த 27,500 எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த காலேஜ் தான் போகும். அந்த காலேஜில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போ இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் போஸ்ட் பண்ணுற ரீசன் என்னென்னா, நடந்துருச்சு, நாட் அலாட்டட் கிடச்சிருச்சு, அதனால் ஒரே பண்ணாதீங்க. காலேஜ் மாறி இருக்கிறவங்க நல்ல காலேஜ் நீங்கள் போட்ட சாய்ஸ் தான், அக்செப்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போட்டு காலேஜ் மாறுங்க. கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலனாலும் ரொம்ப சந்தோஷம். என்னது அக்செப்ட் பண்ண அப்போர்ட்டில் காலேஜ் மாறி வந்துச்சுன்னா சந்தோஷம், மாறி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். நான் என்னால் சொல்ல முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான், கண்டிப்பாக வந்து உங்கள் காலேஜ் உங்களை லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நல்லபடியாக உங்கள் லைஃப் இருக்கும். இல்லை எப்போ சொல்கிற மாதிரி தான், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.